நாம் வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றை காத்திருக்கின்ற தருணங்களை அனைவரும் அனுபவித்திருப்போம். எடுத்துக்காட்டாக, பெற்றோர் தங்கள் குழந்தை பிறக்க காத்திருக்கும் போது என்ன உணர்கிறார்கள்? ஒரு குழந்தையின் பிறப்பு முழு குடும்பத்திற்கும் அளவற்ற மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது. அத்தகைய காத்திருப்பு அன்பால், எதிர்பார்ப்பால், புதிய துவக்கத்திற்கான ஆவலால் நிரம்பி இருக்கிறது. இதுபோலவே 1000 ஆண்டுகள் முன்பு ஆபிரகாம் என்ற மனிதனுக்கும் ஒரு அற்புதமான காத்திருப்பு இருந்தது. தேவன் அவருக்கு பிறந்து வர இருக்கும் குழந்தையின், அதாவது உலகுக்கே ஆசீர்வாதமாக இருக்கும் மெசியாவின் வாக்குறுதியை அளித்தார். அந்த மசீஹா மனிதகுலத்திற்கு இரட்சணையும் நம்பிக்கையையும் கொண்டு வருவார். ஆபிரகாம் மகிழ்ச்சியுடனும் ஆவலுடனும் மசீஹா வரும் நாளை எதிர்பார்த்தார். ஆனால் அதற்கு 1000 ஆண்டுகள் பின்னர் ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. தேவன் அளித்த வாக்குறுதியின்படி மசீஹா பிறந்தார். அவர்தான் இயேசு. அவரின் பிறப்பு வெறும் வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, அது மனிதனுக்காக தேவன் அளித்த மிகப்பெரிய பரிசாகும். கிறிஸ்துமஸ் என்பது அந்த அன்பையும் நம்பிக்கையையும் கொண்டாடும் ஒரு திருநாள். இயேசு ஏன் வந்தார்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் துன்பங்களும் உள்ளன. இயேசு மனிதனுக்கு ஆற்ற இயலாத பாவத்தையும் துன்பத்தையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு புதிய வாழ்வியல் பாதையை திறக்க வந்தார். பெற்றோர் தங்கள் குழந்தையின் துன்பத்தை தாங்கி அவனை பாதுகாக்க விரும்புவது போலவே அவர் நமக்காக செய்தார். இந்த கிறிஸ்துமஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மாற்றமா, நம்பிக்கையா அல்லது அன்பா? கிறிஸ்துமஸ் நமக்கு உண்மையான நம்பிக்கையின் தொடக்கத்தை காட்டுகிறது. அது இயேசுவுடன் தொடங்குகிறது. இயேசு நம்மை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நேசிக்கிறார். நாம் செய்த நன்மையோ அல்லது தீமையோ அவருக்கு பொறுப்பே இல்லை. இயேசுவை பற்றிய அனைத்தையும் உடனே அறிய வேண்டிய அவசியமில்லை. அதற்கு சமயம் உண்டு. கிறிஸ்துமஸ் அனைவருக்கும் திறந்த அழைப்பாகும். ஒரு குழந்தை பிறக்கும் போது குடும்பம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது போல இயேசுவின் பிறப்பும் நமக்காக நல்ல செய்தியாகும். இந்த கிறிஸ்துமஸ் அவர் தரும் அன்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்க உங்கள் இதயத்தை திறக்க நான் உங்களை அழைக்கிறேன். மசீஹாவுக்காக காத்திருந்த அந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலும் புதிய நம்பிக்கையின் மூலம் ஆகட்டும் என்று வாழ்த்துகிறேன்.